ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. ஒட்டுமொத்த கேரள மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த நபர் பேர் தான் அப்துல் ரஹீம். அவர் கேரள மாநிலம் கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அதாவது 2006 சவுதி அரேபியாவுக்கு பணிக்காக போகிறாரு. அங்கே அவரோட ஓனரோட பையன் ஒரு மாற்றுத்திறனாளி சிறுவனை பார்த்துக்கிறது தான் அவரோட வேலை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உயிர் காக்கும் கருவியானது ஒரு டீப் அந்த பையன் வாயிலேருந்தோ இல்லை நெஞ்சிலேருந்தோ கலண்ட மாதிரி சொல்கிறாங்க. இவர் அதை கவனிக்காமல் விட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா 2006 டிசம்பர் மாதம் இவர் கைது பண்ணி சவுதி காவல்துறையால் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாரு. அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் அவருக்கு மரண தண்டனையும் சவுதி கோர்ட்டு கொடுத்துருது. 20 வருஷமாக அவங்க தாய் அவ்வளோ கஷ்டப்பட்டு, என் பையன் அப்படி பண்ணுறவன் கிடையாது, எப்படியாவது விடுங்க, ஏதாவது பண்ணுங்கன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 34 கோடி ரூபா நஷ்ட ஈடாக கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த கேரளாவே சேர்ந்து அவங்களால முடிஞ்ச 5-10 அப்படின்ட்டு எவ்வளவோ காசை ரெடி பண்ணி இந்த 34 கோடியும் கொடுத்து நேற்று அவர் இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக வேலை பார்க்க வேண்டிய அவசியம். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். என்னமோ எப்படியோ அந்த மனுஷன் 20 வருஷம் கழித்து இன்றைக்கி சொந்த நாட்டுக்குள்ளே வந்தோடனே அவர் கண்ணில் வந்த கண்ணீருக்கு தான் தெரியும் அவருக்கு கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் இத்தனை ஆண்டு காலமாக. அவங்க அம்மாவோட சேர்த்து ஒட்டுமொத்த கேரளா மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் ஜேஜே. நன்றி.